ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். பிஜிடிஆர்பி வரலாற்று பாடத்திட்டத்தில் நியூ சிலபஸில் இருக்கக்கூடிய யூனிட் 2 தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே போன வீடியோலே இடைக்கால இந்திய வரலாற்றுக்கான ஆதாரங்களை நம்ம போன வகுப்பில் பார்த்துட்டோம். அதோட லிங்க் நான் கீழே தரேன். நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, போன டைம் நம்ம பார்த்த டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இடைக்கால இந்திய வரலாறு கிபி 1665 வரை அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்கக்கூடிய சப் டாப்பிக்கான இலக்கிய ஆதாரங்கள். இதில் போன கிளாஸில் இலக்கிய ஆதாரங்கள் பார்த்தாச்சு. இந்திய வரலாற்றாளர்களும் அவருடைய படைப்புகளும் பார்த்தாச்சு. இடைக்கால இந்தியாவுக்கு வருகை புரிந்த வெளிநாட்டு பயணிகளும் அவருடைய பயண குறிப்புகளும் போன வகுப்புலேயே நம்ம பார்த்தாச்சு. இந்த வகுப்பில் நம்ம பார்க்கக்கூடியது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இஸ்லாம் சமயத்தை பற்றி பார்ப்போம். அரேபியருடைய சிந்து வெற்றியை பற்றி நம்ம பார்க்கலாம். அரேபியருடைய சிந்து வெற்றி அப்படிங்கிற டாபிக்ல அரேபியர்களின் சிந்து மீதான படையெடுப்பின் பொழுது இந்தியாவோட அரசியல் நிலைமை அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்ன அப்படின்னா, ஒன்று இஸ்லாம் சமயம், இன்னொன்று அரேபியர்களின் சிந்து வெற்றி அப்படிங்கிற டாபிக்ல இருக்கக்கூடிய அரேபியர்களின் சிந்து மீதான படையெடுப்பின் பொழுது இந்தியாவோட அரச நிலைகள். இந்த ரெண்டு தான் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, இஸ்லாம் சமயம் அப்படிங்கிறது யாரால் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, முகமது நபிகள். இவரோட காலகட்டம் அப்படிங்கிறது 570 632 வரைக்கும். இவர் இஸ்லாம் சமயத்தை தோற்றுவித்தவர். இவர் பிறந்த இடம் பார்த்தோம்னா மெக்கா. இவருடைய தந்தை அப்துல்லா. குலம் அப்படின்னு பார்த்தோம்னா கொசேரசு என்று அப்படிங்கிற ஒரு அரச குலம். ஓகேங்களா? மனைவி கதீசா. மகள் ஃபாத்திமா. அவங்களுடைய மருமகன் அப்படின்னு பார்த்தோம்னா அலி. இஸ்லாம் அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இணைதல் மற்றும் ஒன்றுதல். அதாவது என்னது? இணைதல், அனைவரும் இணைந்து ஒன்றி அதை என்ன பண்ணணும், வழிபடணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். இஸ்லாமினுடைய புனித நூல் அப்படின்னு சொல்லிட்டு குரான் அல்லது திருக்குரான் அப்படின்னு சொல்றாங்க. குரான் அல்லது திருக்குரான் படிச்சாச்சு. அடுத்து அல்லாஹ் மற்றும் நபிகள் நாயகத்தை ஏற்பது அப்படிங்கிறது தான் களிமா. அப்படின்னா களிமா அப்படிங்கிறது என்ன விஷயம் அப்படின்னா, அல்லாவை அல்லது நபிகள் நாயகம் இவங்களை முழு மனதோட ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுக்கு களிமா அப்படின்னு சொல்லிட்டு நேம் சொல்றாங்க. இஸ்லாமினுடைய 5 முதன்மையான கூறுகள் என்னென்னவா இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் களிமா, அதை சொன்னோம் இல்லையா, அல்லாஹ் மற்றும் நபிகள் நாயகத்தை முழு மனதாக ஏற்றுக்கொள்ளுதல். அடுத்து தொழுகை, அடுத்து நோம்பிருத்தல், அடுத்து ஜஹாத் மற்றும் ஹஜ் அப்படிங்கிற இந்த 5 வகையான கூறுகளை கொண்டது தான் இஸ்லாம் சமயம். ஓகேங்களா? அடுத்து ஹஜீரா சகாப்தம் அப்படிங்கிறது கிபி 622 ஆண்டை குறிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நம்ம எப்படி கிறிஸ்துவ பிறப்பதற்கு முன், கிறிஸ்துவ பிறப்பதற்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டை வரையறுத்து கூறுறோம் இல்லையா, அந்த மாதிரி இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிபி 622 ஹெஜிரா சகாப்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நபிகள் மெக்காவில் இருந்த மெதினா சென்ற காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பட்ட கால வரையறையை இச்சகாப்தம் அளவுகோலாக பயன்படுத்துது. இந்த சகாப்தத்தை வச்சு தான் இப்படி ஒரு இன்சிடென்ட் இதுக்கப்புறம் நடந்தது அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது, கணக்கிட முடியுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கிபி 630 முகமது நபிகள் மெக்காவை கைப்பற்றியிருப்பாரு. கிபி 632 நபிகள் இறந்தும் போயிருப்பாரு. முகம்மது நபிகள் இறந்ததுக்கு அப்புறமா யாரை தன்னுடைய பொறுப்புக்கு நியமிச்சிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, முகமது நபி தனக்கு பின் அரேபியன் நாட்டினுடைய ஆட்சி பொறுப்பை தன்னுடைய முதல் சீடராக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா அபுபக்கர். ஸோ கேட்கலாம், முகமது நபியினுடைய முதல் சீடர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அபுபக்கர் தான். ஸோ இவர்கிட்ட என்ன பண்றாரு, எல்லாத்தையும் படிச்சிடுறாரு. முகமது நபியின் சீடர்கள் காலிப்புக்களின் பேரரசை நிறுவினார். இவங்களுடைய சீடர்கள்லாம் சேர்ந்துதான் என்ன பண்றாங்க, காலிப்புக்களுக்கான ஒரு பேரரசையை நிறுவுறாங்க. ஓகே, காலிப்புக்கள் அப்படிங்கிறவங்க 2 வகை சொல்றாங்க. ஒன்று யார் அப்படின்னு பார்த்தோன்னா உமையத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று அப்பாசித்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று என்னது உமையத்துக்கள், இன்னொன்று அப்பாசித்துக்கள். இந்த உமையத்துக்கள் எதை தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, டமாஸ்கஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி தான் தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சுருக்காங்க. அடுத்து அப்பாசித்துக்கள் அப்படிங்கிறவங்க தலைநகராக எதை வச்சுருக்காங்கன்னா பாக்தாத் அப்படிங்கிற பகுதி தான் வச்சுருக்காங்க.
அரேபிய காலிஃபாக்களுடைய தலைநகரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 3 இதை சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து முகமது நபிகள் அப்படிங்கிறவரை வந்துட்டு எதை தலைநகராக வச்சுருந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா மெக்கா அப்படி, அதாவது அரேபியாவில் இருக்கக்கூடிய மெக்கா அப்படிங்கிற பகுதி தான் வந்துட்டு முகமது நபியினுடைய தலைநகராக இருந்திருக்கு. இந்த உமையத்துக்கள் அப்படிங்கிறவங்க வந்துட்டு சிரியா அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய இந்த டமாஸ்கஸ் பகுதி தான் இவங்களுடைய தலைநகராக இருந்திருக்கின்றது. அடுத்து அப்பாசித்துக்கள் அப்படிங்கிறது ஈராக் பகுதியைச் சேர்ந்த பாக்தாத் அப்படிங்கிற ஒரு இடம் தான் வந்துட்டு இவங்களுடைய தலைநகராக இருந்திருக்கு. ஓகே, அரேபியாவில் இந்தியர்கள் அமைத்த வணிக குடியேற்றங்களை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா அரேபியர்கள் பணியாளர்கள் குடியேற்றங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எப்படி ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவின் மீது குடியேற்றங்களை ஏற்படுத்தினாங்க இல்லையா, அதே மாதிரி அரேபியாவில் வந்துட்டு இந்தியர்கள் அமைத்த வணிக குடியேற்றங்களுக்கு என்ன நேம் அப்படின்னா அரேபியர்கள் பணியாட்கள் குடியேற்றங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இவங்களுடைய தலைமுறைகள்லாம் எந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். காலிஃபாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தலைமுறை என்ன அப்படின்னா ரசீதின் மரபு. இவங்களுடைய மரபின் பேர் என்ன அப்படின்னா ரசீதுன் மரபு. இவங்களோட ஆட்சி காலம் எவ்வளோ வருஷம் இருந்தது அப்படின்னா கிபி 632 இருந்து 661 வரைக்கும் இவங்களுடைய மரபு வந்து ஆட்சி செய்துட்டு இருந்தது. இவங்களுடைய மரபில் யாரெல்லாம் ஆட்சி செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அபூபக்கர், நம்ம சொன்னோம் இல்லையா நபிகள் நாயகம் இப்போ இறந்தாரு 632 இறந்தாருன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அவங்கள தொடர்ந்து தன்னுடைய சீடரான அபூபக்கரை தான் வந்துட்டு இவர் நியமிச்சிருந்தாருன்னு பார்த்துருந்தோம். ஸோ அதுதான். ஸோ அபூபக்கர் கிபி 632 வந்து ஆரம்பித்து 634 வரைக்கும் தன்னுடைய ஆட்சியை நிறைவேற்பார். அடுத்து வந்தவர் உமர், கிபி 634 முதல் 644 வரைக்குமே ஆட்சி செஞ்சிருப்பார். அடுத்து வந்து உஸ்மான் அப்படிங்கிறவர் கிபி 644 முதல் 656 வரைக்குமே ஆட்சி செஞ்சிருக்காரு. உமருங்கிறது 634 டு 644 வரைக்கும் பார்த்தோம். அடுத்து வந்து உஸ்மான் அப்படிங்கிறவங்க கிபி 644 முதல் 656 வரை. அடுத்து அலி அப்படிங்கிறவங்க கிபி 656 முதல் 661 வரைக்கும் ஆட்சி செஞ்சுருக்காங்க. இந்த 661 முடிவு பெற்ற உடனேயே இங்கே யார் வந்துடுறாங்க அப்படின்னா உமையத்துக்கள் வம்சாவளி வந்துடுது. ஸோ தொடர்ச்சியான ஆட்சியாக தான் இருந்திருக்காங்க. சரிங்களா? இப்போ உமையத்துக்கள் வந்து அவங்களுடைய கால வரையறை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கிபி 661 முதல் 750 வரைக்கும் இவங்களுடைய ஆட்சி காலம் இருந்திருக்கு. இங்கே வந்து யாரெல்லாம் ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்படின்னா முதலாம் மௌவியா அப்படிங்கிறவரும், இரண்டாவது யாசித் அப்படிங்கிறது இரண்டாவதாகவும், அடுத்து மீண்டும் வந்துட்டு இரண்டாம் மௌவியா அப்படிங்கிறவர், அடுத்து முதலாம் மார்வான் அப்படிங்கிறவர், அடுத்து அப்துல் மாலிக், அடுத்து அல் வாலிது அப்படிங்கிறவங்க, அடுத்து வந்துட்டு சுலைமான் கிபி 715 ஆக்சுவலி இது 771 வரை அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ ஆட்சி செஞ்சுருக்காங்க. இதில் சுலைமான் அப்படிங்கிறவர் ஒரு முக்கிய ஆட்சியாளராகவும் இருந்திருக்காரு. அடுத்ததாக இரண்டாம் மார்பன் அப்படிங்கிறவர் ஆட்சி செஞ்சிருக்காரு. இதோட இவங்களோட வம்சாவளி அப்படிங்கிறது நிறைவு பெற்றது. அதுக்கு அடுத்து வந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்பாசித்துக்கள் மரபு பார்த்தோம் இல்லையா. ஸோ அவங்களுடைய ஆட்சிக்களம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அப்பாசித்துக்கள் மரபு அப்படிங்கிறது கிபி 750 1258 வரைக்கும் இவங்களோட கால வரையறை இருந்திருக்கு. இதில் ஆட்சி செய்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அல் ஷபா அப்படிங்கிறவங்களும் அல் முஸ்தாசிம் அப்படிங்கிறவங்களும் தான் ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஸோ இஸ்லாம் சமயம் அப்படிங்கிற டாபிக் இதோட வந்து முடிவடைஞ்சிருக்கு. ஓகே, இதை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து அரேபியர்களின் சிந்து வெற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அரேபியர்கள் சிந்துவின் மீது படையெடுத்த பொழுது இந்தியாவினுடைய அரசியல் நிலை எப்படி இருந்தது, எந்தெந்த ஆட்சியாளர்கள் இந்தியாவை ஆட்சி செய்துட்டு இருந்தார்கள், எந்தெந்த பகுதியை ஆட்சி செய்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அரேபிய படையெடுப்பின் போது இந்தியாவின் அரசியல் நிலை மிகவும் மோசமாக தான் இருந்தது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் தான் இருந்தது. நாட்டின் வலிமையான மத்திய அரசு அப்படிங்கிறது இருக்கவே இல்லை. ஹர்ஷவர்தனருடைய மறைவுக்கு பிறகு நாடு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல சிறு சிறு முடியரசுகளாக பிளவுபட ஆரம்பிச்சிடுச்சு, அதாவது பிரிவடைய ஆரம்பிச்சிடுச்சு. இவ்வரசுகள் இச்சமயத்தில் பெரும் முடியரசு ஆகுவதற்காக மேலாதிக்கத்துக்காகவும் தொடர்ந்து என்ன பண்ணான்னா தங்களுக்குள்ளேயே வந்துட்டு போரிட்டு கொண்டிருந்தாங்க. அடுத்து இந்த மாதிரி வந்து போரிட்டு இருக்கும்போது இதில் முக்கியமான ஒரு பகுதியாக நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா கன்னோஜ் அப்படிங்கிற ஒரு பகுதியை சொல்லலாம். இப்பகுதி தனது அரசாட்சியின் எல்லையை விரிவாக்க அண்டைய அரசுகளோடு போரிட்ட யசோகவர்மனால் ஆட்சி செய்யப்பட்டது.
அதாவது என்ன சொல்கிறாங்க, கன்னௌஜ் அப்படிங்கிற பகுதி யாரால் ஆட்சி செய்யப்பட்டது அப்படின்னா யசோகவர்மனால் ஆட்சி செய்யப்பட்டது. இவர் என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய இந்த கன்னௌஜ் பகுதியை வந்துட்டு இதனுடைய எல்லை பகுதியை விரிவாக்கம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய அண்டை அரசுகளோட போரிட்டு இருக்காரு. ஓகே, அடுத்து வந்துட்டு அவர் அதாவது அவன் காஷ்மீரை சேர்ந்த வலிதாதித்தனால் தோற்கடிக்கப்பட்டும் கொல்லப்பட்டார். இவரோட காலகட்டத்தில் காஷ்மீர் பகுதியை ஆட்சி செய்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த வலிதாதித்தன் அப்படிங்கிறவர் தான் ஆட்சி செஞ்சிருப்பாரு. அதாவது கன்னௌஜை வந்து யார் ஆட்சி செஞ்சிருப்பாரு, யசோகவர்மன். இங்கே வந்து காஷ்மீர் அப்படிங்கிற பகுதியை யார் ஆட்சி செஞ்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலிதாதித்தன் அப்படிங்கிறவர் தான் ஆட்சி செஞ்சிருப்பாரு. ஸோ இந்த யசோகவர்மன் யாரால் தோற்கடிக்கப்பட்டிருப்பார் அப்படின்னா இந்த வலிதாதித்தன் அப்படிங்கிறால் தோற்கடிக்கப்பட்டு கொல்லவும் பட்டுறாரு. அவர் சிந்துவின் அரசனாகிய தாகிற்கு சமகாலத்தவராக இருந்திருக்கார். யார் அப்படின்னா இந்த யசோகவர்மன் யாருக்கு சமகாலத்தவராக இருந்திருக்காருன்னா சிந்து பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த தாகிர் அப்படிங்கிற ஒரு அரசருக்கு சமகாலத்தவராக இருந்திருக்காங்க. அடுத்து காஷ்மீர் பகுதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இது அரேபியர்களை படையெடுப்பின் பொழுது, அதாவது கிபி 712 காஷ்மீர் கார்கோடா அப்படிங்கிற வம்சத்தால் ஆட்சி செய்யப்பட்டது. காஷ்மீர் எந்த வம்சத்தால் ஆட்சி செய்யப்பட்டது, கார்கோடா அப்படிங்கிற வம்சத்தினால் ஆளப்பட்டது. இங்கே வந்து யார் முதல் அரசராக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சந்திரபிதர் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு அப்போதைய மன்னராக இருந்திருக்காரு. இவருடைய ஆட்சிக்கு பிறகு ஆட்சி அமைத்தவர் தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வலிதாதித்யர். இவர் யாரு, யசோகவர்மனை தோற்கடிச்சு கொண்டார் இல்லையா, அவர் தான் இந்த வலிதாதித்யர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து காஷ்மீர் மற்றும் வடமேற்கு பஞ்சாபின் ஒரு பகுதி வந்து யாரால எந்த வம்சத்தால் ஆட்சி செய்யப்பட்டதுன்னா இந்த கார்கோடா அப்படிங்கிற வம்சத்தின் பாலவர் அப்படிங்கிறவரால் ஆளப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இந்த கார்கோடா வம்சம் எந்த பகுதியை ஆட்சி செய்தது, காஷ்மீரின் வடமேற்கு பஞ்சாப் இந்த 2 பகுதிகளை தான் வந்துட்டு இந்த கார்கோடா வம்சத்தால் ஆளப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து லலிதாதித்யா முக்தாபிதா அப்படிங்கிறவர் இந்த வம்சத்தினுடைய இந்த கார்கோடா வம்சம் இருக்குல்ல, இந்த கார்கோடா வம்சத்தினுடைய முக்கியமான ஆட்சியாளர்கள் ஒருவராகவும் இருந்திருக்காரு. ஆனால் 9ஆம் நூற்றாண்டின் கிபி 855 வாக்கில் உத்பாலா வம்சத்தைச் சேர்ந்த அவந்திவர்மன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா இந்த கார்கோடா வம்சத்திலிருந்து தன்னுடைய கார்கோடா வம்சத்தை தோற்கடிச்சிட்டு அவங்களுடைய அதிகாரத்தை கைப்பற்றிக்கிட்டாரு. ஓகேங்களா, எந்த வம்சம் வந்து எந்த வம்சத்தால் தோற்கடிக்கப்பட்டது, இந்த கார்கோடா வம்சம் அப்படிங்கிறது வம்சத்தை வந்துட்டு உத்பாலா வம்சம் தோற்கடிக்கப்பட்டு கிபி 855 என்ன ஆகுது, இந்த கார்கோடா வம்சம் தோற்கடிக்கப்பட்டு உத்பாலா வம்சத்தால் ஆட்சியை வந்து ஏற்படுத்தப்பட்டது. அடுத்ததாக சிந்து. ஓகேங்களா, சிந்துவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் இருந்திருக்கும். ஸோ அதோட சேர்த்து பார்க்கலாம். அரேபிய படையெடுப்பின் பொழுது இப்பகுதி தாகிர் என்னும் பிராமணரால் ஆளப்பட்டது. யாரு, தாகிர் அப்படிங்கிறவர் ஆட்சி செய்தார் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி அவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பிராமணர். ஓகே, பிராமண வம்சத்தை சேர்ந்தவர். ஓகே, என்னதான் அரசர் பிராமண வம்சத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அப்பகுதியின் பெரும்பான்மையான மக்கள் புத்த மதத்தை பின்பற்றியதாக சொல்லப்படுகிறார்கள். ஓகேங்களா, ஸோ புத்த மதத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க இந்த அரசர் வந்து கன்சிடர் பண்ணி பரவுவதற்கு வழிவகை செஞ்சு கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். அடுத்து முகமது பின் காசிம் தலைமையிலான அரேபிய படையெடுப்பை எதிர்கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா இவர் தான். நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, முகமது பின் காசிம் படையெடுத்து வரும் பொழுது அரேபியா சிந்துவை ஆட்சி செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா தாகிர்னு சொல்லிட்டு, ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து ஆப்கானிஸ்தான். இந்த ஆப்கானிஸ்தான் பகுதியை வந்துட்டு யார் ஆட்சி செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆப்கானிஸ்தான் அப்போது காந்தகார் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது. இது வந்து ஒரு பிஜிடிஆர்பி கொஸ்டின் தான், ஸோ வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிறது எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா காந்தகார். அதாவது ஆப்கானிஸ்தானுடைய பழைய பெயர் என்ன அப்படின்னா காந்தகார். ஓகேங்களா, யுவான் சுவாங்கினுடைய யாத்திரையின் பொழுது இப்பகுதி சத்திரிய வம்சத்தால் ஆளப்பட்டிருக்கு. யுவான் சாங் வந்துருப்பார் இல்லையா காந்தகார் பகுதிக்கு. ஸோ அந்த பகுதிக்கு வரும் பொழுது எந்த வம்சத்தால் ஆட்சி செய்யப்பட்டதுன்னா சத்திரிய வம்சத்தால் ஆளப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. 9ஆம் நூற்றாண்டின் இறுதி வரைக்குமே ஆப்கானிஸ்தானை இந்த வம்சம் மட்டும்தான் ஆட்சி செஞ்சிருக்கு. இவ்வம்சத்தின் கடைசி அரசரான திரிலோச்சன பாலனை அவனுடைய அமைச்சரான ஒரு பிராமணன் என்ன பண்றாருன்னா ஆட்சியிலிருந்து அகற்றி விட்டுட்டு பின்னாளில் ஆட்சியை தான் கைப்பற்றி வழிநடத்தினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்ததாக நேபாளம். நேபாளத்தை ஆட்சி செய்தது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அரேபியர்களுடைய சிந்து படையெடுப்பு நடந்தது இல்லையா, அந்த சிந்து படையெடுப்புக்கு சற்று முன்னதாக என்ன பண்ணியிருக்காங்க, திபெத்தினுடைய ஒத்துழைப்பின் காரணமாக நேபாளம் அப்படிங்கிறது கன்னோஜ் மன்னரிடம் இருந்து, கன்னோஜ் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த கன்னோஜ் மன்னரிடம் இருந்து நேபாளம் அப்படிங்கிறது விடுதலை அடைந்தது. யாருடைய ஒத்துழைப்பின் காரணமாக, திபெத் இருக்காங்க இல்லையா, அந்த திபெத்தோடைய ஒத்துழைப்பின் காரணமாக விடுதலை அடைந்தது. ஸோ அது அப்போது திபெத்தின் கட்டுப்பாட்டில் இருந்ததுனால இந்தியாவோட நெருங்கிய தொடர்பு அல்ல சமய தொடர்புகளை வந்து நேபாளம் கொண்டிருந்த போதும் அரேபிய படையெடுப்பின் பொழுது இந்திய அரசியலின் மீது எந்த ஒரு அக்கறையுமே வந்து நேபாளத்துக்கு அவ்வளோ ஒன்றும் பெருசாக தெரிஞ்சுக்கல. ஓகேங்களா, ஒரு சுதந்திர வேட்கையோ அந்த மாதிரி எதுவும் வந்து ஒரு படையெடுக்கிறாங்க நம்ம எதிர்த்து போராடணுங்கிற ஒரு ஈடுபாடோ எதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நேபாளத்துக்கு இல்லாமல் தான் இருந்திருக்கு இந்த காலகட்டத்தில். அடுத்ததாக அஸ்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷவர்தன் இருக்கார் இல்லையா, அவருடைய ஆட்சி காலத்தில் பாஸ்கரவர்மன் அப்படிங்கிறவர் தான் அஸ்ஸாமை ஒரு சுதந்திர முடியரசாகவே பறைச்சாற்றிருப்பார். ஓகேங்களா, ஹர்ஷவர்தனுடைய ஆட்சி காலத்திலேயே ஏதாவது பாஸ்கரவர்மன் அப்படிங்கிற ஒருத்தர் அஸ்ஸாமை என்ன பண்ணியிருப்பாரு, ஒரு சுதந்திர முடியரசா நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாரு. ஆனால் விரைவிலேயே அவன் சிலஸ்தம்பன் என்னும் மலைவாழ் தலைவன் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டான் அப்படின்னு சொல்றாங்க. பாஸ்கரவர்மன் என்னதான் வந்து சுதந்திர அரசா அதை அறிவிச்சாலுமே அதுக்கப்புறம் வந்து சிவஸ்தம்மன் அப்படிங்கிறவர், ஆக்சுவலி இது யாருன்னா ஒரு மலைவாழ் தலைவான், இவர் என்ன பண்ணுவார், அவங்கள ஆட்சியிலேருந்து நீக்கிட்டு தன்னுடைய அரசை வந்து அங்கே ஏற்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்ததாக வந்து வங்காளம். வங்காளத்தை ஆட்சி செய்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சசாங்கனுடைய மறைவுக்கு பிறகு, ஆக்சுவலி வங்காளத்தை ஆட்சி செஞ்சிருந்தவர் யாருன்னா சசாங்கன் அப்படிங்கிற ஒரு அரசர் ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாரு. அவருடைய மறைவிற்கு பிறகு வங்காளம் அப்படிங்கிறது பாஸ்கரவர்மனாலும் பிறகு கன்னோஜின் யசோகவர்மனாலும் இது கைப்பற்றப்படுது. ஓகேங்களா, வங்காளம் அப்படிங்கிறது பாஸ்கரவர்மனாலும் பிறகு கன்னோஜினுடைய யசோகவர்மன் பார்த்தோம் இல்லையா, யசோதாவர்மன், ஸோ அவராலையும் இப்பகுதி கைப்பற்றப்பட்டது. அவருடைய மறைவுக்கு பின்னர் கலவரம் அப்படிங்கிறது கட்டவிழப்பட்டுள்ளது. இச்சூழ்நிலையை சாதகமாக்கிய நிலப்பிரபுக்கள்லாம் என்ன பண்றாங்க, நிலப்பிரபுக்களை ஒருவருக்கு ஒருவர் அவங்களுக்குள்ளே ஒருத்தரான ஒரு தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அதாவது சசாங்கன் மறைவுக்கு அப்புறம் பாஸ்கரவர்மன் கன்னோஜின் யசோகவர்மனாலும் கைப்பற்றப்பட்டது இந்த வங்காளம். அவங்க இறந்ததுக்கு அப்புறம் என்னன்னா தங்களுக்குள்ளே வந்து பல பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ அந்த சூழ்நிலையை பயன்படுத்திய நிலப்பிரபுக்கள் தங்களுக்குள் இருக்கக்கூடிய ஒருவரான கோபாலன் அப்படிங்கிறவங்களை என்ன பண்ணுறாங்க என்பவரை அரசனாக்கிடுறாங்க. ஓகேங்களா, ஸோ அவனை பால வம்சத்தை உருவாக்கியவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பால வம்சத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கோபாலன். இந்த கோபாலன் யாரால் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்படுகின்றனா, நிலப்பிரபுக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். இந்த வம்சத்தை 12ஆம் நூற்றாண்டு வரைக்குமே எந்த வம்சம் ஆட்சி செஞ்சிருக்கு அப்படின்னா இந்த பால வம்சம் தான் ஆட்சி செஞ்சிருக்கு. ஸோ அரேபியர்கள் இந்தியாவின் மீது படையெடுத்த போது நிலையான அரசு அப்படிங்கிறது இங்கே இல்லை அப்படிங்கிறது இங்கேயும் தெளிவாயிடுச்சு. ஸோ வங்காளத்திலும் நிலையான ஒரு அரசு இல்லை அப்படிங்கிறது இதன் மூலியமா நமக்கு என்னது தெரிய வந்துடுச்சு. அடுத்து மாளவத்தை பொறுத்த வரைக்கும் இச்சமயத்தில் மாளவத்தை பிரதிகார வம்சம் அப்படிங்கிறவங்க தான் ஆட்சி செஞ்சு வந்திருக்காங்க. அவங்க எதை தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சுருக்காங்கன்னா கன்னோசி தலைநகராக கொண்டு தான் இந்த மாளவம் அப்படிங்கிறது ஆட்சி செய்யப்பட்டுள்ளது. பிரதிகார இளவரசரை வந்து யார் தோற்கடிச்சிருப்பாங்க அப்படின்னா இந்த ராஷ்டிரகூட மன்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய தண்டி துர்க்கன் அப்படிங்கிறவர் தான் இந்த பிரதிகார இளவரசரை வந்து தோற்கடிச்சிருப்பாரு. அடுத்ததாக பிரதிகார அரசர்கள் கிபி 725க்கும் 740க்கும் இடையே அரேபியர்களோடு பல முறை வந்து சண்டையில் ஈடுபட்டிருக்காங்க. பிரதிகார அரசரில் இருக்கக்கூடிய நாகப்பட்டன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு, இவர்களை வீழ்த்தியதாகவும் என்ன சொல்கிறாங்க எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வாகடக வம்சம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வாகடக வம்சம் அப்படிங்கிறது கிபி 4ஆம் நூற்றாண்டு முதல் தக்காணத்தை வாகடர்கள் ஆட்சி செய்ததாக சொல்லப்படுகிறது. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே எந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய வடக்கு பகுதியை வந்து நம்ம பார்த்துருந்துருப்போம் இது வரைக்கும். ஸோ இதுக்கு அடுத்ததாக வாகடக வம்சம் அப்படின்னாவே அது எங்கே வந்துடுது அப்படின்னா தக்கான பகுதியை சேர்ந்ததாக இருக்கின்றது. ஓகேங்களா, ஸோ கிபி 4ஆம் நூற்றாண்டு முதல் தக்காணத்தை வாகடர்களுடைய ஆட்சி அப்படிங்கிறது வாகடர்களுடைய ஆட்சி அப்படிங்கிறது நடைபெற்றது. அரேபியர்களுடைய படையெடுப்பின் பொழுது அவர்களது அதிகாரம் அப்படிங்கிறதும் என்னது சரியாக ஆரம்பிச்சிடுது. அரேபியர்கள் படையிருக்கிறாங்க, இங்கே வந்து வாகடர்களுடைய வம்சத்தினுடைய அதிகாரம் அப்படிங்கிறது என்னது
என்ன ஆகுது, சரிய தொடங்கிறது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டுனா பல்லவர்கள். பல்லவர்கள் அப்படிங்கிறவங்க எந்த பகுதி ஆட்சி செஞ்சிருப்பாங்க? பல்லவர்கள் தக்காணத்தின் தெற்கு மற்றும் கிழக்கு பகுதியை ஆட்சி செய்தனர். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, வடபகுதி முழுவதும் முடிச்சிட்டோம். அடுத்தபடியாக தக்கான, அதாவது தெற்கு பகுதி நோக்கி வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்துட்டு பல்லவர்கள் தக்காணத்தினுடைய தெற்கு மற்றும் கிழக்கு பகுதியை ஆட்சி செஞ்சுருக்காங்க. இவங்களுடைய தலைநகரமாக எது இருந்தது? காஞ்சிபுரம் பல்லவர்களுடைய தலைநகராக இருந்திருக்கின்றது. அரேபியர்கள் சிந்துவின் மீது படையெடுத்த பொழுது இங்கே யார் ஆட்சியாளராக இருந்திருக்காரு அப்படின்னா 2ஆம் நரசிம்ம பல்லவன் அப்படிங்கிறவர் தான். இவருடைய ஆட்சி காலம் கிபி 695 முதல் 728 வரைக்கும் இவர் தான் ஆட்சியில் இருந்திருக்காரு. இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் கலை மற்றும் இலக்கியத்தில் தன்னுடைய முழு ஆர்வத்தையும் செலுத்தியதுனால வட இந்தியாவுடைய அரசியலில் வந்துட்டு எந்த ஒரு தாக்கத்தையும் இவர் வந்து ஏற்படுத்திக்கல. சரிங்களா? ஸோ வட இந்தியாவின் அரசியலின் மீது எந்த ஒரு ஆர்வத்தையுமே இவர் காட்டிக்கல. இவருடைய ஆர்வம் ஃபுல்லாக எதில் தான் இருந்தது? கலை மற்றும் இலக்கியத்தை வந்து டெவலப் பண்ணுறதுல தான் இருந்திருக்கு. அடுத்து பாண்டியர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, பாண்டிய அரசாட்சி இன்றைய திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, மதுரை ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியதாக தான் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு. அவர்கள் தென்னிந்தியாவின் பிற அரசர்களோடு தொடர்ந்து சண்டையிட்டு கொண்டிருந்தனர். ஓகேங்களா? வட இந்தியாவில் அரேபியர்கள் படையெடுத்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, தென்னிந்தியாவில் பல்லவர்கள், பாண்டியர்கள், சேர பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே, என்ன சொல்கிறது, சேர பாண்டியர்கள்லாம் இருக்காங்களே, இவங்க எல்லாமே என்ன பண்ணிக்கிறாங்கன்னா தங்களுக்குள்ளேயே வந்துட்டு அடிச்சுக்குவாங்க. ஓகேங்களா? தங்களுக்குள்ளே சண்டையிட்டு கொண்டு இருந்திருப்பாங்க. அதனால இவங்களுடைய கவனம் எங்கே போகல அப்படின்னா வட இந்தியாவில் போகல. அடுத்ததாக வந்துட்டு சோழநாடு வந்து சோழர்கள் சென்னையின் கிழக்கு பகுதியையும் மைசூருடைய பெரும் பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இவர்கள் பாண்டிய மற்றும் சேர மன்னர்களோட தொடர்ந்து சண்டையிட்டனர். ஏற்கனவே சொன்னாலே அதுதான். அடுத்து சேர அரசர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, சேர நாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அவர்கள் இன்று கேரளாவின் பெரும் பகுதியை ஆட்சி செய்தவர்களாக தான் இருந்திருக்காங்க. அவர்கள் யாரோட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க? பாண்டிய மன்னர்களோட தொடர்ந்து சண்டையிட்டனர். ஸோ இவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மூவேந்தர்கள்னு சொல்லக்கூடிய சேர சோழ பாண்டியர்கள் இவங்களுக்குள்ளேயே என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்க? சண்டை தான் போட்டுட்டு இருந்தாங்களே தவிர, அதாவது அரேபியர்கள் வந்து படையெடுத்து வராங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்? இந்தியாவை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு இவங்க வரவே இல்லை. ஓகே, ஃபைனலி அரேபியர்களுடைய சிந்து மீதான படையெடுப்புக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அரேபியர்கள் இந்தியாவில் இஸ்லாம் மதத்தை பரப்பணும்னு ஃபஸ்ட்டு நினச்சிருக்காங்க. அடுத்து அரேபியர்கள் இந்திய செல்வத்தின் மீது ஏற்பட்ட ஆசை. செல்வம் பற்றி தான் நிறையா புக்குகள்லாம் வெளிவந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ என்னது, அரேபியர்களுக்கும் இந்திய செல்வத்தின் மீது மிகப்பெரிய ஒரு ஆசையும் தாக்கமும் ஏற்படுது. அதுவும் இன்னொரு காரணமாக இங்கே இருக்கிறது. அடுத்து சிந்துவை இஸ்லாமிய பேரரசின் ஒரு பகுதியாக நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அடுத்து வர்த்தக தொடர்பை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்து அரேபிய வர்த்தக கப்பலை கடற்கொள்ளையர்களிடமிருந்து காப்பாற்றுறாங்க. ஆக்சுவலி வந்து அரேபிய கடற்கொள்ளையர்கள் வந்துட்டு அரேபிய வர்த்தக கப்பல் வந்துட்டு வரும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய சிந்துவில் இருக்கக்கூடிய கடற்கொள்ளையர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள தாக்கிடுவாங்க. ஸோ அந்த கடற்கொள்ளையரிடமிருந்து நம்ம என்ன பண்ணணும்? இந்த அரேபியர்களுடைய வர்த்தக கப்பல்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவும் என்ன பண்ணுறாங்க? அரேபியர்கள் சிந்துவின் மீது படையெடுக்க இது ஒரு முக்கிய காரணமாகவும் இருந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்து இந்திய செல்வத்தின் மீது ஆசை. நம்ம ஏற்கனவே சொன்னது தான். இந்திய செல்வத்தின் மீதான ஆசையை ஒன்று வந்து இந்திய செல்வத்தின் மீது ஒரு ஆசையும் இருக்குது. அட் த சேம் டைம் நம்ம என்ன பண்ணோம்? அரேபியர்கள் வந்து இஸ்லாமை பரப்பணும் அப்படிங்கிற ஒரு நோக்கமும் என்ன ஆகுது? இந்த இடத்துல வந்துட்டு அவங்களுக்கு நிறைவேறுது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை யார் சொல்லியிருக்காரு அப்படின்னா லேண்ட் பூல் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. ஒன்று, இந்திய செல்வத்தின் மீது ஆசையும் நிறைவேறிச்சு. அட் த சேம் டைம் இஸ்லாம் மதத்தை வந்து பரப்பதற்கான தன்னுடைய நோக்கமும் என்னது நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட் பூல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இங்கே உடனடி காரணமாக நம்ம எதை சொல்கிறாங்கன்னா, சிந்து மன்னர் தாஹிரின் மீதான போர் தான் வந்து இதுக்கு ஒரு உடனடி காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த லெசனை வந்து நம்ம முடிச்சிடலாம். ஓகேங்களா? இந்த டாபிக் வந்து நம்ம முடிச்சிடலாம் இந்த கிளாஸில். இதை வந்து திரும்பி ஒரு டைம் என்ன பண்ணலாம் அப்படின்னா கடகடன்னு ஒரு டைம் ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக் வந்துட்டு ஃபஸ்ட்டு இஸ்லாம் சமயம் பார்த்தோம். முகமது நபியால் தோற்றுவிக்கப்பட்டது. அவங்களுடைய
தந்தை, குலம், மனைவி, மகள் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அடுத்ததாக வந்துட்டு என்னது இதில் வந்துட்டு 2 பிரிவுகள் இருக்கும். உமைத்துக்கள், அப்பாசித்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த பகுதிகளை வந்து தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தாச்சு. இவங்களுடைய வம்சாவழிகள் எந்த மாதிரி வந்துட்டு யார் யாரெல்லாம் வந்தாங்க, எந்தெந்த காலகட்டத்தில் வந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தாச்சு. அடுத்து வந்து சிந்துவின் அதாவது அரேபியர்களுடைய சிந்து வெற்றி அப்படிங்கிறது எந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிறது தான். அதாவது ஸோ இந்தியாவின் மீதான படையெடுப்பின் பொழுது இந்தியாவின் அரசு நிலை எப்படி இருந்ததுன்ட்டு பார்க்கலாம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து கன்னௌஜ் ஆட்சி செய்தது வந்து யாருன்னு பார்த்தோம். யசோகவர்மனால் ஆட்சி செய்யப்பட்டது. காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் எந்த வம்சம் ஆட்சி செய்தாங்க? கார்கோடா அப்படிங்கிற வம்சம் வந்து ஆட்சி செய்தது. கார்கோடா வம்சத்தால் ஆளப்பட்டதுன்னு பார்த்தாச்சு. அடுத்து வந்துட்டு சிந்துவின் படையெடுப்பின் பொழுது யார் ஆட்சியாளராக இருந்திருக்காங்கன்னா தாகிர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராமணரால் ஆளப்பட்டது. ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம். காந்தகார் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது இல்லையா. இது ஒரு டிஆர்பி கொஸ்டின் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதுவும் முக்கியமானது தான். ஓகேங்களா. அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா நேபாளம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் அதோட தாக்கத்தை கொடுக்கல அப்படிங்கிறது பார்த்தாச்சு. அஸ்ஸாமை பொறுத்த வரைக்கும் பாஸ்கரவர்மன் வந்துட்டு ஒரு சுதந்திர அரசாவே அதை அறிவிச்சிருந்தாருன்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் பாஸ்கரவர்மனால் ஆளப்பட்டது. அவருக்கு அடுத்து வந்தவர்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா இறந்துட்டாங்க. இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்குள்ளேயே வந்து பல போராட்டங்கள் நடந்தது. அதனால அங்கே அந்த சூழ்நிலையை சாதகமாக்கிய நிலப்பிரபுக்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒருத்தரான கோபாலன் அப்படிங்கிறவரை வந்து என்ன பண்ணிட்டாங்க அரசராக உருவாக்கிட்டாங்க. ஸோ அதைத் தொடர்ந்து வங்காளம் அப்படிங்கிறது எந்த வம்சத்தால் ஆட்சி செய்யப்பட்டது? பால வம்சத்தால் ஆட்சி செய்யப்பட்டது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அடுத்து மாலவம் அப்படிங்கிறது பிரதிகார வம்சத்தால் ஆட்சி செய்யப்பட்டது. அவங்களுடைய தலைநகராக எதை வச்சுருந்தாங்கன்னா கன்னௌசி அப்படிங்கிற பகுதி தான் வச்சுருந்தாங்க. ஸோ இவங்களை யார் தோற்கடிச்சாங்க அப்படின்னு சொல்லி இந்த பிரதிகார வம்சத்தை தோற்கடித்தவங்க யார் அப்படின்னா ராஷ்டிரகூட மன்னரான தண்டிதுக்கர் அப்படிங்கிறவர் தான் தோற்கடிச்சிருப்பார். ஸோ இதையும் பார்த்தாச்சு. அடுத்து வாகடக வம்சம் அப்படிங்கிறது வந்துட்டு தக்கான பகுதியை ஆட்சி செய்தாங்க. இவங்க தக்கான பகுதியை ஆட்சி செய்தாங்க. அரேபியன் படையெடுப்பின் பொழுது இவருடைய அதிகாரம் அப்படிங்கிறது சரிய தொடங்கியது அப்படிங்கிறதும் பார்த்தாச்சு. ஃபைனலாக வந்துட்டு தக்கான பகுதிங்கும்போது தெற்கு வந்தாச்சுன்னு அர்த்தம். ஸோ தெற்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே யாரெல்லாம் ஆட்சி செஞ்சுருப்பாங்க? பல்லவர்கள் ஆட்சி செஞ்சுருப்பாங்க. சேர சோழ பாண்டியர்கள் மூவேந்தர்களும் ஆட்சி செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. ஸோ பல்லவர்களில் வந்துட்டு அரேபியர்கள் படையெடுப்பின் பொழுது 2ஆம் நரசிம்மவர்மா பல்லவன் தான் ஆட்சி செஞ்சிருப்பார். பாண்டியர்கள்னு பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பகுதியாக எது இருந்ததுன்னா திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, மதுரை இந்த பகுதிகள்லாம் இருந்திருக்கு. இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க? மற்ற அரசுகளோட சண்டை போட்டு கொண்டு இருந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோழ நாடு அப்படிங்கிறது சேர மன்னர்களோடையும் சேர மன்னர்கள் அப்படிங்கிறவங்க பாண்டிய மன்னர்களோடும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தொடர்ந்து சண்டையிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்த லெசன் முடிஞ்சிருச்சு டீச்சர்ஸ். ஓகே, இனி வரக்கூடிய வீடியோவில் அடுத்தடுத்த டாப்பிக்கை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே, நன்றி.